யாரை பொருளாதார அனாதைகள் என்று அழைக்க வேண்டும்? ஏன் அப்படி அழைக்க வேண்டும்? இப்படி கூறுவதனால் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடப் போகிறது? பொருளாதார அனாதைகளால் பொருளாதார விடுதலையை பெற முடியுமா? அப்படி பெற முடியும் என்றால் அதற்கு உண்டான தகுதிகள் என்ன? வழிமுறைகள் என்ன? நான் முன்னாடியே சொன்னது மாதிரி, நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய தரத்தை பொருளாதாரத்தை வச்சு தான் மதிப்பிடப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு பணம் வச்சிருக்கிறீங்க, உங்களிடத்தில் செல்வ வளம் எவ்வளவு இருக்கிறது என்பதை வைத்து தான் சமூகத்தில் நீங்கள் தரமான வாழ்க்கையை வாழ்கிறீர்களா அல்லது வறுமையில் வாடுகிறீர்களா என்பதும் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த பொருளாதாரம்தான் வாழ்க்கையின் தரத்தை மூன்றாக பிரிக்கின்றது. 1 ஏழைகள், 2 நடுத்தர மக்கள், 3 பணக்காரர்கள். இம்மூன்று தர மக்களுக்கும் மையப்புள்ளியாக இருப்பது என்னவோ பணம் மட்டும்தான். இவர்களிடத்தில் உள்ள செல்வத்தின் அடிப்படையில்தான் இவர்களுடைய வாழ்க்கை தரம் பிரிக்கப்படுகின்றது. பொருளாதாரம் மட்டுமே இங்கு முழுமையான பங்கு வகிக்கின்றது மற்றும் நான் ஏழையாக இருப்பதையும் பணக்காரனாக வாழ்வதையும் முடிவு செய்கின்றது. இப்படி இருக்கையில் ஏன் ஏழைகள் என்ற சொல் பயன்படுத்தப்பட வேண்டும்? ஏன் ஏழைகள் சிந்திக்கும் திறனற்றவர்களா? ஒருபோதும் இல்லை. ஏன் ஏழைகள் தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள முடியாதவர்களா? இல்லவே இல்லை. பணம் சம்பாதிக்கும் திறன் அற்றவர்களா? இல்லை. உடல் உறுப்புக்கள் மற்றும் மனதில் ஏதேனும் குறை உள்ளவர்களா? அதுவும் இல்லை. பிறகு ஏன் அவர்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏழைகள் என்று தொடர்ந்து அவர்களின் மனங்களில் புகுத்தப்படுகிறது? பிரபஞ்ச விதிப்படி எந்த ஒன்றை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றோமோ அதுவாகவே மாறுகின்றாய் என்று பிரபஞ்ச விதி கூறுகின்றது. அப்படி பார்த்தால் ஒரு சில குறிப்பிட்ட மக்களை தொடர்ந்து நீங்கள் ஏழைகள், நீ ஏழை, உன்னிடத்தில் பணம் இல்லை, செல்வம் இல்லை, சொத்து இல்லை என்று இடைவிடாது கூறினால் என்ன நடக்கும்? ஏழை மீண்டும் ஏழையாகவே தான் இருப்பான். உண்மையிலேயே ஏழைகள் பணக்காரர்களாக மாறக்கூடாதா? இதுதான் அவர்களின் உள்நோக்கமா? ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம் என்ற பேர்வழியில் அரசுகளும் தொண்டு நிறுவனங்களும் அரசியல்வாதிகளும் திரைப்பட நட்சத்திரங்களும் விளையாட்டு நட்சத்திரங்களும் ஆன்மீகவாதிகளும் ஏழைகள் ஏழைகளாக இருப்பதையே விரும்புகிறார்களா? ஒருவேளை உணவு கொடுப்பதும் ஒரு முறை உடை கொடுப்பதும் சில நாட்களுக்கு தங்க கொடுத்தால் போதுமா? அவர்களின் சூழல் மாறிவிடுமா? இவற்றை தாண்டிய வழிகாட்டுதல்களும் நேர்மறை நம்பிக்கையை கொடுக்கின்ற நபராகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பவராகவும் அவர்களின் மனங்களில் புது உத்வேகம் ஏற்படுத்துபவராகவும் மனதளவிலும் உளவியலின் அடிப்படையிலும் ஆதரவு அளிப்பவராகவும் புது பாதையை ஏற்படுத்தி கொடுப்பவராகவும் ஏன் இருப்பதில்லை? இவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்தால் கூட நிச்சயமாக ஏழைகளின் வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இருந்தும் ஏன் யாரும் கண்டுகொள்வதில்லை? அவர்களை ஏன் அப்படியே விட்டுவிட்டனர்? பொருளாதார பூஜ்ஜியத்தில் இருக்கும் ஏழைகளுக்கு ஏன் யாரும் உண்மையிலேயே உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை? யாருமற்ற அனாதைகளைப் போன்று வாழ்கின்றனர். எப்பொழுது ஏழைகள் பொருளாதார பூஜ்ஜியத்தில் இருந்து ராஜ்யத்தை அமைக்கப் போகிறார்கள்? எப்பொழுது அவர்கள் தாங்கள் பொருளாதார அனாதைகளாக இருக்கின்றோம், பொருளாதாரத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை, வாழ்க்கையின் தரத்தை முன்னேற்றுவதற்கு நாதியற்ற நபர்களாக வாழ்கின்றோம் என்று எப்பொழுது விழிப்படைகின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் முதல் படியை எடுத்து வைக்க முடியும். இதனால்தான் ஏழைகளை ஏழைகள் என்று சொல்வதற்கு பதிலாக பொருளாதார அனாதைகள் என்று நான் அழைக்க விரும்புகின்றேன். ஏழைகளை பொருளாதார அனாதைகள் என்று அழைப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ஏழைகள் இருக்கின்ற அதே ஊரில்தான் பணக்காரர்களும் வாழ்கின்றனர். ஏழைகள் இருக்கின்ற அதே மாவட்டத்தில்தான் பொருளாதார நிபுணர்கள் வாழ்கின்றனர். ஏழைகள் இருக்கின்ற அதே மாநிலத்தில்தான் நிதி அமைச்சர்களும் மெத்தம் படித்த அறிவாளிகளும் இருக்கின்றனர். ஏழைகள் இருக்கின்ற இதே நாட்டில்தான் பணத்தை அச்சடிக்கும் இந்திய ரிசர்வ் வங்கிகளும் மற்ற இதர வங்கிகளும் வங்கிகளை வழிநடத்துகின்ற நுண்ணறிவு பெற்றவர்களும் கட்டுப்படுத்துகின்ற சக்திகளும் இருக்கின்றன. இத்தனை சக்திகள் இருந்தும் ஏன் ஏழைகளின் வாழ்வில் ஒளி இல்லை? இத்தனை நபர்கள் இருந்தும் ஏன் வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை? இத்தனை அறிவு ஜீவிகள் இருந்தும் ஏன் உதவ முன் வருவதில்லை? ஏன் யாரும் ஏறெடுத்து பார்க்கவே இல்லை? பொருளாதாரம் என்னும் போரில் ஏழைகள் நிர்கதியற்றவர்களாக இருக்கிறார்களே.
பொருளாதாரம் என்னும் எண்ணிக்கையில் ஏழைகள் பூஜ்ஜியமாக இருக்கிறார்களே. பொருளாதாரம் என்னும் கடலில் ஏழைகள் செத்த மீன்களைப் போன்று கரை ஒதுங்கிய நிலையில் காணப்படுகிறார்களே. பொருளாதாரம் என்னும் வானத்தில் ஒளியற்ற நட்சத்திரங்களாக இருக்கிறார்களே. பொருளாதாரம் என்னும் சமூகத்தில் அனாதைகளாக இருக்கிறார்களே. இந்த நிதர்சன உண்மையை அவர்கள் உணர வேண்டும். இந்த நடைமுறை உண்மை அவர்களுக்குள் விழிப்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த இருளில் இருந்து அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். பொருளாதார அனாதையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பொருளாதார அனாதைகள் என்று நான் அழைக்கின்றேன். ஏழை மக்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டுமென்றால் அவர்களின் உண்மையான தற்போதைய நிலையை அவர்கள் உணர்ந்தால் மட்டுமே, விழிப்படைந்தால் மட்டுமே அங்கிருந்து மேல் நோக்கி செல்ல முடியும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேண்டுமென்றால் தாங்கள் பொருளாதார அனாதைகளாக இருக்கின்றோம் என்ற நிலையை அவர்கள் உணர்தல் மிக மிக அவசியம். ஏழைகள் என்று தங்களை நம்பிக்கொண்டிருந்தால் ஏழைகள் ஏழைகளாகவே தான் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஏழைகளை பொருளாதார அனாதைகள் என்று கூறுவதனால் ஏற்படும் மாற்றம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பு நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். பொருளாதாரத்தில் பின்தங்கியவனை அல்லது பொருள் இல்லாதவனை ஏழை அல்லது ஏழைகள் என்று பல நூறு ஆண்டுகளாக கூறிக்கொண்டே இருக்கிறது நமது சமூகம். இதனால் என்ன மாற்றம் நிகழ்ந்தது? அவன் ஏழை, அவனிடத்தில் பொருள் இல்லை, பணம் இல்லை, தங்கம் இல்லை, சொத்து இல்லை என்று கூறுவதற்கு பதிலாக பொதுச்சொல்லாகவும் மறைமுகமாகவும் மனவேதனை அடையாமல் இருப்பதற்காகவும் ஏழை என்று உறவுகளாலும் சக மக்களாலும் அழைக்கப்படுகின்றன. இப்படி தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே இருப்பதனால் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டனர்? ஏழை என்று கூறுவதனால் பொருளாதாரத்தில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வந்து விட்டார்களா? என்னதான் ஏற்பட்டது? ஒரு மண்ணாங்கட்டியும் உருவாகவில்லை, ஒரு புண்ணாக்கையும் உண்டாக்கவில்லை. மாறாக அவர்களுடைய ஆழ் மனதில் நீ ஏழை என்று பதிய வைத்து விட்டனர். ஏழை என்று கூறி எதிர்மறையான எண்ணத்தையும் உணர்வையும் ஏற்படுத்தி விட்டனர். இது இப்பொழுது புற்றுநோயை போன்று தீவிரமாக வளர்ந்து அனைத்து சமூகங்களிலும் பரவிவிட்டது. மனதை பாழாக்கிவிட்டது. நேர்மறை எண்ணம் எழாதபடி மனம் சீர்கட்டு விட்டது. ஏழ்மை, வறுமை என்கிற புற்றுநோயை சமூகத்திலிருந்து ஒழிப்பதற்கு என்னதான் வழி? ஒரு உதாரணத்தோடு இதை விளக்கினால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை டைட்டானிக் கப்பலை போன்று ஆரவாரத்தோடும் பிரம்மாண்டமாகவும் கனவுகளோடும் தொடங்குகின்றனர். ஆரம்பம் ஒரு அருமையான தருணமாக இருக்கிறது. கப்பல் பயணித்து நடுக்கடல் சென்றடைந்த பிறகு சற்றும் எதிர்பார விதமாக ஆபத்து சூழ்ந்து பனி பாறையில் மோதி கப்பலின் தரைத்தளம் உடைந்து மெல்ல மெல்ல தண்ணீர் கப்பலுக்குள்ளே வந்து கற்பனையில் கூட நினைத்திராத இந்த ஆபத்தை கண்டு மக்கள் பீதியிலும் பயத்திலும் என்ன செய்வது என்பதை அறியாமல் திக்குமுக்காடினர். இதே போன்றுதான் சமூகத்தால் ஏழைகள் என்று அழைக்கப்படுகின்ற மக்களின் உறுதியான மனதில் நீ ஏழை, நீங்கள் ஏழைகள், உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று கூறி மெல்ல மெல்ல எதிர்மறையான நம்பிக்கைகளை புகுத்திவிட்டனர். ஏழ்மை, வறுமை என்கிற கொடிய நோய் அவர்களுடைய மனதை பற்றி கொண்டு விட்டது. இவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பதை அறியாத மக்கள் பயத்தில் உறைந்தனர். பயம் கொடூரமான அரக்கனை போன்றது. பயத்தின் கட்டுப்பாட்டில் சென்று விட்டதால் அவர்கள் அவற்றிலிருந்து மீண்டு எழுவது கடினம்தான். டைட்டானிக் கப்பலின் தரைத்தளத்தில் இருந்த மக்கள் என்ன செய்வது என்பதை அறியாமல் உயிர் பிழைக்க இங்கும் அங்குமாக ஓடினார்கள். பாவம், உதவ யாரும் முன்வரவில்லை. தண்ணீரின் அளவு மிக வேகமாக, அதிவேகமாக அனைத்து இடங்களிலும் பரவி கப்பலின் அனைத்து தளங்களையும் ஆக்கிரமித்தது. அனைத்து மக்களும் ஓடினர். அனைவரையும் மரணம் துரத்தி சென்றது. இறுதியில் கப்பல் இரண்டாக உடைந்து கடலில் மூழ்கியது. ஒரு சிலரை தவிர அனைத்து மக்களும் சாவை எதிர்கொண்டனர். இதே போன்றுதான் சமூகம் என்னும் கடலில் ஏழை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையும் டைட்டானிக் கப்பலை போன்று பெரிதாக இருக்க ஆசைப்பட்டனர். ஆனால் அவர்களுடைய மனதை உடைத்தெறிந்து எதிர்மறையான விஷயத்தை பாய்ச்சி ஒன்றும் செய்ய இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர். இறுதியில் சமூகத்தால் மூழ்கடிக்கப்பட்டனர். இப்படித்தான் பொருளாதாரத்தில் ஒவ்வொரு ஏழையின் குடும்பமும் நசுக்கப்படுகிறது. அவர்களுக்கு அவற்றை எப்படி எதிர்கொள்வதென்பதை அறியாமல் அனாதைகளாக வாழ்வை வாழ்ந்து கழிக்கின்றனர். இவற்றை காணும்போது மனம் வேதனை அடைகிறது. இதைவிட கொடூரமான விஷயம் என்னவென்றால்,
இதே வறுமை, ஏழ்மை நிலை அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படுவதுதான். இப்படி பல தலைமுறைகளாக ஏழைகள் என்று தங்களை நம்புகின்ற மக்கள் தொடர்ந்து சமூகத்தால் பொருளாதார அனாதைகளாக மாற்றப்படுகின்றனர் அல்லது உருவாக்கப்படுகின்றனர். ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் எந்த ஒரு நபரும் கண்டுகொள்வதே இல்லை. யாருக்கும் அக்கறையும் இல்லை. இது ஏழைகளின் தலைவிதி, இதை யாராலும் மாற்ற முடியாது என்று கூறும் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த நபர்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கின்றனர். ஏழைகள் என்று சொல்லிக்கொள்ளும் மக்கள் உண்மையிலேயே நாம் பொருளாதாரத்தில் அனாதைகளாகத்தான் வாழ்கின்றோம் என்ற நிதர்சன உண்மையை ஏற்றுக்கொண்டு விழிப்படைந்தால் மட்டுமே பொருளாதார விடுதலைக்கான பாதை புலப்படும் மற்றும் பொருளாதார விடுதலை என்னும் சுவாச காற்றை சுவாசிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இல்லை, பொருளாதார அனாதைகள் என்று அழைப்பது ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு வலியை உண்டாக்கும். சுய கௌரவம் குறையும், தன்னம்பிக்கையை இழந்து விடுவார்கள். எனவே பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லாதவர்களை ஏழைகள் என்று கூறுவதுதான் சரி என்று நீங்கள் விரும்பினால், மறைமுகமாக தலைமுறையாக ஏழைகளாகவே இருப்பதை விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் எப்படி பணத்தை பெறுவது, பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவது, எப்படி பொருளாதார விடுதலையை அடைவது என்பதை பற்றி யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. வழிநடத்தவும் விரும்பவில்லை. உதவி செய்யவும் மனமில்லை. பொருளாதாரம் என்னும் சாலையில் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றனர். சாலையில் எப்படி பயணிப்பது என்பதை அறியாமல் அனாதைகளாக நிற்கின்றனர். கேட்க ஆளில்லாமல் கேட்பாடின்றி கிடக்கின்றனர். இப்படி நிர்கதியற்றவர்களாக இருக்கும் ஏழை மக்களுக்கு பொருளாதாரத்தில் விடுதலையை அடைந்து வாழ்வை வாழ வழி உண்டா என்பதை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் நாம் காணப்போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வள்ளுவத்தமிழ் வலையொலி. நான் உங்கள் பாலா. நன்றி, வணக்கம்.